கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய தொடக்க வார்த்தையை இன்றைய நற்செய்தியிலே பார்ப்போம். என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார். இதுதான் அவருடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை கேட்டு உடனடியாக யூதர்கள் அவரிடம் பல்வேறு கேள்விகளையும் பல்வேறு சதேங்கங்களையும் எழுப்புகின்றார்கள். இதனுடைய தொடர்ச்சி இந்த நற்செய்தி நாம் படித்த இந்த பகுதி முழுவதுமாக அமைவதை பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு இறக்க மாட்டார் என்று சொன்னது அவருடைய வார்த்தை என்பது மிக முக்கியமான ஒன்று. அவரை பற்றிய புரிதல் இல்லை என்று சொன்னால் அவருடைய வார்த்தையை பற்றிய புரிதலும் இருக்காது. எனவே தான் அவர்கள் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். நீ பேய் பிடித்தவன் என்று ஆண்டவர் இயேசுவை சொல்கிறார்கள். கடவுளையே பேய் பிடித்தவன் என்று சொல்கின்றார்களே, இவர்களை என்ன செய்யலாம்? இதுதான் தேவதூஷணம் என்று சொல்லக்கூடியது. ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இவன் தந்தைக்கு தன்னை நிகராக்கி கொண்டான், ஆபிரகாமின் மகன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு முன்பே நான் இருந்தேன் என்று சொல்கின்றான் என்று இவர் தேவதூஷணம் சொன்னதாக குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள்தான் இயேசுவை பழித்துரைக்கிறார்கள், இயேசுவை நிராகரிக்கிறார்கள், இயேசுவை அவர்கள் ஏளனம் செய்து பேசுகின்றார்கள். எனவே இறைவனுக்கு எதிராக கல் மனம் படைத்தவர்களாக இருக்கின்றவர்கள் யூதர்கள், பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் என்பவர்கள் தானே ஒழிய ஆண்டவர் இயேசு அல்ல. அன்புக்குரியவர்களே, அவர் ஏன் ஆபிரகாமை சொல்கின்றார்? அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு ஆபிரகாமுக்கு முன்பே இருந்தார் என்று சொன்னால், மோசே முட்புதரிலே உமது பெயர் என்ன என்று ஆண்டவரை கேட்டபொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? என்ன வார்த்தைகளை சொன்னார்? என்ன பெயரை வெளிப்படுத்தினார்? யெகோவா, ஐ ஆம், இருக்கின்றவராக இருப்பவர் நாமே என்ற பெயரைத்தான் சொன்னார். அந்த பெயரை இப்பொழுது நினைவு கூர்ந்து ஆபிரகாமுக்கு முன்னாடியே நான் இருந்தேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்கின்றார். ஏன் ஆபிரகாமை இங்கே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், ஆபிரகாம் என்பவர் அவருடைய மகன் ஈசாக்கு என்பவரோடு இயேசுவை பல வழிகளிலே பல கருத்துக்களின் அடிப்படையிலே ஒப்பிட்டு பார்க்கலாம். முதலிலே ஈசாக் ஒரே மகன், கடவுளால் மிக அதிசயிக்கின்ற விதமாக கொடுக்கப்பட்ட ஒரு மகன். அவர் ஆபிரகாமுக்கு உரிமையாக பிறந்த மகன். அதே போன்றுதான் ஆண்டவர் இயேசுவும் தந்தை கடவுளுக்கு ஒரே மகன். அந்த ஒரே மகன் அதிசயமாக அனுப்பப்பட்ட மனுமகனாக, மெஸ்ஸியாவாக இருக்கின்றார். இரண்டாவது, தந்தை கடவுள் இந்த மகன் மனித குலத்தின் மீட்புக்காக இறக்க வேண்டும் என்று திருவுளம் கொள்கிறார். அதே போன்றுதான் ஆபிரகாம் தன்னுடைய மகனை கடவுளுக்கு காணிக்கையாக வேண்டும் என்று கேட்டபொழுது அவர் கொடுப்பதற்கு முனைகின்றார், துணிகின்றார். மூன்றாவது, ஈசாக்கும் தன்னுடைய தந்தையினுடைய விருப்பத்திற்கு கீழ்ப்படிந்தவராக அவர் உடன்படுகிறார். இயேசுவும் இதோ உமது அடிமை என்று சொல்லி அன்னை மரியாவினுடைய மனநிலையோடு ஆண்டவர் இயேசுவும் தந்தையினுடைய திருவுளத்திற்கு கீழ்ப்படுகின்றார். ஈசாக்கு தான் எப்படி கொல்லப் போகின்றோம், எரிக்கப்பட போகின்றோம், பலியாக போகின்றோம் என்பதை உணர்ந்தவராக அவர் தலைமேல் அந்த விறகு கட்டைகளை கட்டி எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு அவர் செல்கின்றார். ஆண்டவர் இயேசுவும் நான் எதன் மேல் அறையப்பட போகிறேன், எப்படி பலியாக்கப்பட போகிறேன் என்று அறிந்தே அந்த சிலுவையை எடுத்து சென்றார். இறுதியிலே ஈசாக்கை கைகள் கட்டி கால்களை கட்டி அந்த பலிபீடத்தின் மேல் கிடத்துகின்ற பொழுது ஒரு வார்த்தை கூட பேசாமல் தன்னுடைய தந்தையினுடைய விருப்பத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அதே போன்றுதான் ஆண்டவர் இயேசு ஒரு வார்த்தை பேசாமல் சிலுவையிலே அவர் தனது பாடுகளை முழுமையாக ஏற்றார். தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, ஈசாக்கு என்பவர் உயிர் இழக்கவில்லை. பலியாக ஒப்பு கொடுக்க முன்வந்த பொழுதும் கூட அவர் மீண்டும் தனது உயிரை பெற்றுக்கொள்கின்றார். நம்பிக்கையினுடைய அடையாளமாக ஆபிரகாம் அங்கே விளங்குகின்றார். ஆண்டவர் இயேசுவும் சிலுவையிலே இறந்தார் என்றாலும் நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர் உயிர்த்த ஆண்டவராக இன்றைக்கும் இருக்கின்றார். இறப்பிற்கு உட்பட்டவராக அவர் இல்லை என்பதை நாம் பார்க்கின்றோம்.
இவ்வாறாக இந்த ஒப்புமையின் அடிப்படையிலே ஆபிரகாம் இங்கே வருகின்றார். ஆபிரகாம் என்பவர் தந்தையினுடைய அந்த நிலையில் இருக்கின்றார். இருப்பினும் அந்த ஆபிரகாமை விட பெரியவன், ஆபிரகாமை விட நான் காலத்திற்கு முன்னவனாக இருக்கின்றேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு புரிதல் அவர்களுக்கு இல்லை என்று சொன்னால் இயேசுவின் வார்த்தைகளை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள், அதை கடைபிடிக்கவும் மாட்டார்கள். இவ்வாறு அவர்கள் தங்கள் வாழ்விலே இறைவன் தருகின்ற அந்த மீட்பையும் பெற்றுக்கொள்ள அவர்கள் மறுத்துவிட்டார்கள். தவக்காலம் என்பது இயேசுவை யார், எனக்கு யார் என்று ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே கண்டுபிடிக்கின்ற ஒரு காலம். கண்டுபிடித்த பிறகு அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்ற ஒரு காலம். அந்த வார்த்தையின்படி வாழ்வது என்பதுதான் நாம் இரவாமையில் இறைவனோடு உயிர்த்த மக்களாக இருப்போம் என்ற உண்மையை உணர்த்துகின்ற ஒரு காலம். இந்த காலத்தை இன்னும் கொஞ்ச நாளில் நாம் இந்த இயேசுவினுடைய பாடுகளில் நுழைய இருக்கின்றோம். அதற்கு முன்பாக இறைவன் நம்மை முழுமையாக நிறைக்கவும் இறை வார்த்தையை புரிந்து கொண்டு வாழவும் இறைவன் அருள் தர வேண்டும் என்று திருப்பலியிலே நமக்காக சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென்.